The second wave has hit us. Please wear a mask and stay safe. Carry a sanitizer. Don't touch your face without using a sanitizer when you're outside. Thank you. Hello and welcome to Mummy Returns. First episode CSK ஓட preview பார்க்க போறோம். MI versus RCB பார்த்தோம். MI versus KKR பார்த்தோம். அதுல பிரவீன் சொன்னாரு அன்றும் ரசில் இன்றும் ரசில் என்றுமே ரசில் நிதிஷ் ராணா இன்னைக்கு வேணாம் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சொன்னாரு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். பிரவீன், அன்றும் ரசில் இன்றும் ரசில் 5 விக்கெட் எடுத்து ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் கொடி கட்டிருக்கீங்க ஃபேண்டசி லீக்ல. பட் அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா இன்னைக்கு வேணாம் அப்படின்னீங்க. அவரு ரன் அடிச்சாரு. சோ பேசிக்கலி என்னன்னா நீங்க சொல்றதுல ஒரு பாதி நடக்கும், இன்னொரு பாதி நடக்காது. அப்படி வச்சுக்கலாமாடா? அது எந்த பாதின்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் அங்க ட்விஸ்ட். நல்ல வேலை உங்க பேச்சு கேட்டு நிதிஷ் ராணா வந்து நான் டீம் விட்டு எடுத்திருப்பேன். நல்ல வேலை டீம்ல இருந்தாரு. வேணாம் வேணும் அப்படி இப்படின்னு நீங்க சொன்னீங்க. பட் செம்ம மேட்சுங்க. ஐ திங்க் கேகேஆர் வெர்சஸ் எம்ஐ வந்து இந்த நோட் புக்னு 15 ஓவர் வரைக்கும் பேசினாங்க அந்த நோட் புக் பத்தி. இன்னும் அந்த நோட் புக்ல என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடிக்கணும் முதல்ல அப்படின்னு. இது வந்து அதாவது எப்படின்னா 12B பஸ் மாதிரி. ஒருவேளை பஸ் பிடிச்சு மும்பை வந்துச்சுன்னா போலர்ஸ்க்கு பிளட் பாத், ஒருவேளை பஸ் பிடிச்சு சென்னை போய் சேர்ந்தா போலர்ஸ்க்குலாம் ஒரு நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சென்னையில மட்டும்தான் கிரிக்கெட் மேட்சா இருக்கு, மும்பைல பிளட் பாத்தா இருக்கு. ஸோ ரெண்டுமே வேற கான்ட்ராஸ்டிங் வென்யூஸ் மாதிரி இருக்குல்ல அபி? பட் சென்னையில வந்து இது வரைக்கும் 2 மேட்ச் எல்லாருமே பேடா ரீட் பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் கேம் வந்து ஒரு சின்ன பவுண்டரினால ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது. இந்த கேம் வந்து ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் கடைசியில செம்ம அக்ரெசிவ் கேப்டன்சினால ஜெயிச்சாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு देम. T20 ஒரு பிசினஸ் மாடல் பேசிக்கலி. அங்கெல்லாம் வந்து யூ cannot expect the wickets to deteriorate. எப்படின்னா காதை திருகிடுவாங்க வந்து ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து இப்படி காதை திருகிட்டு பாரு மினிமம் 10 6 வரணும், 5 பவுண்டரி ஒரு ஓவருக்கு வந்தா கூட ஓகே, இந்த விக்கெட் கேட்லாம் விழுந்து நடு ஓவர்ல அதெல்லாம் வரவே கூடாதுன்னு கிளியரா சொல்லிடுவாங்க. which is how the format is. அலிபாய் வலிமை அப்டேட். எனக்கு வலிமை அப்டேட்லாம் என்கிட்ட எதுவும் இல்லையா, நான் வேணா கேட்டு சொல்றேன். இன்னையோட ஷோக்கு போயிடலாம். வலிமை அப்டேட்ல ஃபர்ஸ்ட் கேள்வியே ஒரு கேள்வியில எஸ்ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ நிகேஷ் கேட்டிருக்காரு, CSK have their batting issues sorted and once again they lose home advantage, and for the fact that this team is built around Chepauk playing in places like Wankhede, the bowling unit looks flat and feels like there is no attacking option in that lineup or someone who can give the control. Does bringing in Lungi Ingidi or Behrendorf solve that problem, or should they find a combination to include Tahir who can give that need control in the middle overs, or they just have to understand the conditions better? Understand the limited resources in the bowling department and go for that 30 runs extra considering the bat deep. போன மேட்ச் வான்கடையில பார்த்தோம்னா, அதாவது டெல்லியும் ஆர்ஆருக்கும் முந்தின மேட்ச் நம்ம பார்த்தோம், முந்தி 2 மேட்ச் பார்த்தோம்னா 188 was got in a floundry. அதாவது சும்மா அப்படியே ஆடியே. அடுத்த மேட்ச் 220 ராஜஸ்தான் ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஏதோ அவங்களுக்கு போராத காலம் போட்டா அதுல இருந்து ஒரு 30 ரன்ஸ் எடுத்தா 250. அபி 250 பார் ஸ்கோர் வான்கடையில. டீடைல்டு क्वेश्चनக்கு நீ இன்னும் டீடைல்டா இன்னொரு क्वेश्चन கொடுக்க. நான் நினைச்சேன் டீடைல் ஆன்சர் நான் கொடுக்க வேண்டியது அப்படின்னு. பட் சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு क्वेश्चनோட முதல் பாதியை எடுக்கிறேன். முதல் குவார்டர் நீங்க வந்து வாங்கேடேக்காக டீம் எடுக்கல, சேப்பாக்காக டீம் எடுத்திருக்கீங்கன்னா அது முதல்ல பண்ண பெரிய தப்பு. ஏன்னா வந்து யாருக்கு எங்க ஐபிஎல் நடக்க போகுதுன்னே தெரியல. எல்லா பிரான்ச்சைசிஸும் வந்து இந்தியாவில நடந்தா இப்படி, துபாயில நடந்தா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டீம் எடுத்தாங்க. ரெண்டாவது ஜாஷ் ஹேசல்வுட் போனது ஒரு பெரிய பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா ஒரு எல்லா டீம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 140+ 150 ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தங்க இருக்காங்க. சிஎஸ்கே தவிர்த்து மற்ற எல்லா டீம்லயும் அது இருக்காங்க. ஸோ வாங்கேடே ஸ்டேடியம்ல அதை எடுத்து வந்தே ஆகணும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து போன மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சாங்க அப்படின்னா என்னதான் 40 ரன்ஸ் 50 ரன்ஸ் போனாலும் அவங்க கிட்ட வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ரிசோர்சஸ் இருந்தது. அதுதான் வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு 2-3 ரன்ஸ் டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. தாஹிர் எடுத்துட்டு வந்தாலும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படுத்துவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அந்த பொசிஷன்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. தாஹிரை எடுத்துடுவான்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆக்சுவலி நான் நம்ம பையனை சொல்லுவேன், 2 வருஷமா வந்து முஷ்டாக் அலியில செம்மையா போலிங் போட்டிருக்காரு சாய் கிஷோர். அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா மேபி அவரு டொமஸ்டிக் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் தான் வேணும் அப்படின்னா நான் அதுக்கு சாய் கிஷோரே போவேன். ஸோ கோ ஃபார் அ ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் கோ ஃபார் ஒரு இந்தியன் ஸ்பின்னர். ஏன்னா வந்து பழக்கம் இருக்கு அவருக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல. இந்த பேட் டீப்புங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு தெரியல ஆஷ். ஏன்னா வந்து 6 பேட்ஸ்மேன் 7 பேட்ஸ்மேன் பண்ணாதது 9 பேட்ஸ்மேன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு என்னைக்குமே எழும்போம். ஸோ 9-10 வரைக்கும் ஒரு பேட்டிங் இருக்கு. ஸோ போலிங் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா போலிங் டிபார்ட்மெண்ட்டை நீங்க அட்ரஸ் பண்ணணும். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா போலர் இல்லைன்னா ஒரு நல்ல போலர் விளையாடுறது ஒரு தப்பே இல்லை.
ரைட் 11 பேட்ஸ்மேன் ஆனாங்க எங்க மேட்ச்ல 11 பேர் ஆனாங்க. ராகுல், தீபக் செஹர் கடைசியில வந்து லாஸ்ட் நம்பர் 11 தீபக் செஹர். அப்பனா பார்த்தாலே எவ்வளவு பயமா இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. இப்போ பிரசன்னா சார் இருந்ததுன்னா வேற மாதிரி போயிருக்கும் கான்வர்சேஷன். பட் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் ரசனாவோட அகோரிதம், நான் அல்கோரிதம் சொல்றது கிடையாது, ஃபுல்லா தப்பு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு அவரு. கம்ப்ளீட்லி ராங். நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அவர் பாதி டைம் அல்காரிதம் கொடுத்துட்டு, அதாவது அவர் 2 சைடு வச்சிருக்காரு. அப்படி அதை சொல்லிடுறேன் அந்த ஸ்டோரியை. எப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணுவாரு, அது நடந்துருச்சுன்னா உடனே ஒரு கோட் ட்வீட் பண்ணுவாரு. யாராவது ஒரு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி, சார் கலாய்க்கிட்டீங்க சார் அப்படின்னா அதை கோட் ட்வீட் பண்ணிட்டு, சார் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் 5 times I get it right, 5 times I don't get it right அப்படிங்கிற அவர் ஹம்பிள் ஃபீலிங் கொடுப்பாரு. ஒருவேளை நடக்கல அப்படின்னா யாராவது கழுவி ஊத்திடுவாங்க பயத்துல முதல்லயே ஒரு ட்வீட் போட்டுருவாரு, ஐ காட் இட் கம்ப்ளீட்லி ராங், சம்டைம்ஸ் இட் கேன் ஹேப்பன் அப்படின்னு ஒரு இது போட்டுருவாரு. இதெல்லாம் ரெண்டுமே நடக்கல, ஒரு மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி இது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல, அவங்கள இப்ப உதாரணத்துக்கு ஆர்ஆர் மேட்சுக்கும் ஆர்ஆருக்கும் சஞ்சு சாம்சன் வச்சு வெளுத்து வாங்கினானு பிகேஎஸ் டீமுக்கும் மேட்ச் நடந்தது. அப்ப நாங்க பேசிட்டு இருந்தோம், நானு பிரசன்னா அப்புறம் எங்க டீம்ல இருக்க 2 பேர் பேசிட்டு இருந்தோம் அவர்கிட்ட. என்னப்பா ஆர்ஆர் வந்து ஃபாலோ ஒன் கொடுத்தாலும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். எங்க கிட்ட சொன்னாரு ஃபாலோ ஒன் வேணும் 2 தடவை ஆடணும் 220 அடிக்கிறதுக்குன்னு. நான் உடனே சொன்னேன் இதெல்லாம் நடக்கவே நடக்காது, வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம விஜயகாந்த் அப்படின்னு கொடுத்தேன். அவர் உடனே மேட்ச் ஆல்மோஸ்ட் ஆர்ஆர் ஜெயிக்கிற மாதிரி போயிட்டாங்க. உடனே என்ன சொன்னாரு, ஆஷ் யூ காட் இட் ரைட், சரியாவே போடலங்க பிகேஎஸ் அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், பாரு அப்படின்னா இப்படின்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒரே ரோட்ல போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி எனிவே அடுத்த கேள்வி எடுத்துலாம். It is a really good idea to play both Jai and Riley when bowlers with more variations and less pace are seen to be more effective at the kede அப்படின்னு ஹரிஷ் கேட்டிருக்காரு. வான் கெடே தான் கெடேன்னு சுருக்கி கேட்டிருக்காரு. அபி சஞ்சு சாம்சனோட நாக் தி அதர் நைட் அவ்வளவு விக்கெட் சுத்தி போயிருந்தது. சரியா, அந்த சஞ்சு சாம்சன் வந்து இப்போ இவ்வளவு பக்கெட் லோட் டேலண்ட் வச்சிருக்காரு, என்ன ஷாட்ஸ் ஆடினாரு. அதுதான் ஐ திங்க் நம்பர் 3s வந்து ஒரு ரோலை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் பார்த்தோம், சஞ்சு சாம்சன் பார்த்தோம், செம்ம அடி அடிக்கிறாருங்க. எந்த போலர் போட்டிருந்தாலும் அடி வாங்கியிருப்பாங்க. பட் பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்து அந்த ஆக்ஷன்ல இருந்து வெளில வரும்போது ஓகே, அந்த நம்பர் 6ல வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு ஃபினிஷர் இல்ல அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். பட் இந்த காம்பினேஷன் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. தைரியமா ஒரு ரவி பிஷ்னாய் உட்கார வச்சாங்க. அது ஒரு டாக்கிங் பாயிண்டாவே இல்லை நிறைய இடத்துல. போன வருஷம் நல்லா போட்ட ரவி பிஷ்னாய் உட்கார வச்சு முருகன் அஸ்வினை ஃபர்ஸ்ட் ஸ்பின்னரா ஆட வச்சாங்க. ஜெய் அண்ட் ரெய்லி 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இதுதான் வந்து 3 140+ பவுலர்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் டீசெண்டா போடுவாரு அப்படின்னு அந்த நம்பிக்கையில போனாங்க. 4வதா ஒருத்தர் ஹர்ஷ்தீப் சிங் செம்மையா போட்டாரு. ஸோ ஐ திங்க் வாங்கடேவை பொறுத்த வரைக்கும் பேஸ் தான். ஸோ நல்ல ஐடியான்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல இந்த ஹர்ஷ்தீப் சிங்கை பத்தி ஒரு வார்த்தை, அவர் ஃபர்ஸ்ட் வந்தாரு 2019 டீம்ல. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து எபிலிட்டி ஆர் ஸ்பீடு ஆர் சம்திங் வந்து கொஞ்சம் அப்பதான் அவர் அந்த நேசன் ஸ்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் சம ஃபைட் அபி, ஹி வில் ஃபைட். அந்த பக்கம் யார் இருக்காங்கலாம் கவலை கிடையாது, ஹி வில் கம் அண்ட் ஃபைட் அண்ட் டெலிவர் த பால் தட் ஹி பேக்ஸ் ஹிம்செல்ஃப். அது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி ஹர்ஷ்தீப் சிங்க்கு. இன்னொரு வார்த்தை, எம் அஸ்வின் 4 overs 44 45 போனாரு. ஆனா இட் லுக்ஸ் அது வந்து எப்படின்னா ஒரு டாக்கிங் பாயிண்டா நிறைய பேர் பேசல. நான் கொஞ்சம் லைட்டா அதுக்கு வந்து வருத்தப்பட்டேன். ஏன்னா 3 overs 20 runs கொடுத்தாரு பேசேஜ் ஆஃப் பிளேல, 22 runs கொடுத்திருந்தாரு. அப்ப 2 வைடு ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ்ல வந்து சஞ்சு சாம்சன் கால் அட்டாக் பண்ணாரு. அது எடுத்தா 3 overs 20 runs. வென் ஆர்ஆரோட ரிக்வயர்ட் ரன் ரேட் வந்து 10sல இருந்ததை 13sக்கு புஷ் பண்ணாரு அந்த ஸ்பெல்லுல. ஆப்வியஸ்லி ரியன் பராக் வந்து அந்த 4th ஓவரை டேக் டவுன் பண்ணாரு. பட் அவங்கள வந்து ரன் ரேட்டுக்கு அஹெடா போக விடல. ஒருவேளை போயிருந்தாங்கன்னா ஷார்ஜா மாதிரி இந்த கேமும் நடந்திருக்கும். பட் ஐ மீன் தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ். அதை வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் சொல்ல முடியும். எனிவே அபினவ் முகுந்த் உனக்கு டைரக்டா ஒரு கேள்வி வந்திருக்கு. இஃப் என்கிடி ஆர் பெஹரன்டார்ஃப் கம் இன்டு தி டீம், ஹூ வில் தே ரீப்ளேஸ்? இங்கிடி ஆர் பெஹரன்டார்ஃப். ஸோ ரோல் டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க T20 கிரிக்கெட்ல. அவர் வந்து என்ன ரோல் பண்ண போறாரு? பெஹரன்டார்ஃப் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் அ நியூ பால் போலர். ஸோ அவர் வந்தாரு அப்படின்னா நீங்க வந்து ஒரு ப்ராபப்ளி தீபக் சாரை விளையாட வைக்காம பெஹரன்டார்ஃப் விளையாட வைக்கலாம். தீபக் சாரை நம்பி விளையாட வைக்க போறாங்க அப்படின்னா லுங்கி இங்கிடி தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அவர் நியூ பால் போலர் கிடையாது, அவர் வந்து ஒரு டெத் போலர். டெத் இஷ்யூஸ் நீங்க அட்ரஸ் பண்ணணும்னா லுங்கி இங்கிடி. ஸோ காம்பினேஷன்ஸை பார்த்தீங்கன்னா மேபி ஒரு நிறைய பேர் டுவேன் பிராவோ எடுக்கிறாங்கன்னாங்க. பட் எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கு. ஆஷ், மோயின் அலி, டுவேன் பிராவோ, சாம் கரன், ஃபாஃப் டு பிளஸி. ஸோ இந்த 4 பேர் தான் ப்ராபப்ளி பெஸ்ட் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஃபார் சிஎஸ்கே. பிரவீனை கேட்பேன், அவர் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனு. நீங்க வந்து யாரை வந்து எடுத்துட்டு வருவீங்க பிரவீன், நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னது வந்து பிராவோ பதில இங்கிடி நான் செலக்ட் பண்ணேன். நான் டெத் பால் பிராவோ வந்து டெத் பாலிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
பிளஸ் ஏற்கனவே எக்கச்சக்க ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஆளே ஃபுல்லா ரவுண்டா தான் இருக்கு நமக்கு. சோ எல்லாமே ஆல்ரவுண்டரா இருக்கும்போது நமக்கு வந்து இன்னொரு ஆல்ரவுண்டர் பதிலா ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் பவுலர், டெத் பவுலிங் பவுலர் நிகிடி வந்து பிராவோ பதிலா எடுத்துட்டு வரலான்றது தான் என்னோட அபிப்பிராயம். டெத் பவுலர்ங்கிற கான்செப்டை சீரியஸா எடுத்துன்னு வான்கடை கியூரேட்டர் கொடுக்குறாரு. எல்லா பவுலர்ஸ்க்கு டெத் அமையுது. அடுத்த மேட்ச் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். எனிவே அடுத்த கேள்வி அபிபாய். தர்ஷ்பாய் கேட்டிருக்காரு. அபிபாய், மை கொஸ்டின் டு யூ இஸ், should அலிபாய் ஓபன் தி இன்னிங்ஸ் வித் ருத்துபாய் ஆர் ஃபாஃபே இருக்கட்டுமா? தர்ஷ்பாய், நீங்களே வந்து என்னோட போன கேள்விக்கான பதில் அப்படியே இப்படி கொடுத்துட்டீங்க. இப்போ சப்போஸ் மொயின் அலியை ஓப்பன் பண்ணா இன்னொரு ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபாஃப் டு பிளஸியை ஆட வைக்காம நீங்க வந்து ஒரு லுங்கி இங்கிடி ஆர் பேரண்ட் ஆஃப் ஆட வைக்கலாம். பட் ஃபாஃப் டு பிளஸி செம்மையா பண்ணியிருக்காருங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அவர் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்து ஒரே மேட்ச்ல வந்து எல்லா ஓப்பனர்ஸையும் நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஓப்பனர்ஸ் யூனியர்ல இருந்து வாதாடுறேன். ஐ திங்க் ஃபாஃப் அண்ட் ரித்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அலிபாய் வந்து அந்த ஒரு ஃப்ளோட்டரா நடுவுல வந்து ஒரு ஸ்பின்னை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு 3 இல்லைன்னா 4ல வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஸோ ஓப்பன் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் தர்ஷ்பாய். அலிபாய் ஓபன் பண்ண மாட்டார் தர்ஷ்பாய் அப்படின்னு அபிபாய் சொல்லியிருக்காரு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்ததை வச்சு சொல்றேன், அதே 11 ஆடினா கூட ஆச்சரியப்பட மாட்டேன். அப்படி அந்த 11 ஆடலைன்னா யாராவது ஒரு இந்தியன் பவுலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் பவுலிங் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு கரண் சர்மா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஹையா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ரைட், அதை சொல்லிட்டு வலிமை அப்டேட் ரவுண்டை முடிவு கொண்டு வரேன். மொயின் அலி பாய் போன மேட்ச் ஆடினதுக்காக அவருக்கு இந்த ரவுண்டு டெடிகேட் பண்ணிடலாம். வலிமை அப்டேட்னாலே அலிபாய் தான். ரைட், அடுத்த ரவுண்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துச்சு. அடுத்த ரவுண்ட் பயங்கர எக்ஸைட்டிங்கான ரவுண்டு. நம்ம பேசினதெல்லாம் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஃபேனு. என் இனிய ஃபேன்ஸ், என் இனிய ஃபேன் செக்மெண்ட்ல எல்லாரும் டிமாண்ட் பண்ண ஜிகே வந்திருக்காரு. ஜிகே போன தடவை பகவத் வருமா 11ல வருமா அப்படின்னு கேட்டாரு. வருமோ வராதோ, ஐயோ இன்னொரு மஞ்சள் சட்டையா, என்ன முடியல. ஜிகே, நீங்க பகவத் வருமா 11ல வருமா தெரியலன்னு சொல்லிட்டீங்க. நான் அதை நினைச்சு ஒரு 5 நாள் சிரிச்சுட்டே இருந்தேன். ஜிகே கலக்கிட்டீங்க போங்க. அதுக்கப்புறம் பண்ணீங்க நாயகன் படத்துல கூட கமலுக்கு அப்புறம் பிடிச்ச டெல்லி கணேஷ் கேரக்டர் தான் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து நான் சிரிக்கவே ஆரம்பிச்சேன். இன்னி வரைக்கும் சிரிச்சிட்டு இருக்கேன். கலக்கிட்டீங்க போங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. பட் நான் வந்து சிஎஸ்கே டிஷர்ட் போட்டது வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் வந்து பிரவீன் சார் வந்து சிஎஸ்கே டிஷர்ட் போட்டது வந்து ஐ திங்க் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் பிரவீன். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரோட ஜாப் என்ன, பஞ்சாப் பத்தி பேசுறது. ஜிகே இன்னைக்கு ஜாப் வந்து பஞ்சாப் அண்ட் சிஎஸ்கே பத்தி பேசுறது. நீங்க என்ன எங்க பேனல்ல உட்காந்துருக்க எங்க 3 பேரை கலாய்க்க வந்த மாதிரி இருக்கு. இல்ல பட்டிமன்ற மாதிரி ஒருத்தர்கிட்டயா பேசிட்டு கடைசியில தீர்ப்பு சொல்ற மாதிரி இருக்காரு. இல்ல சோ கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நம்ம ஜாப் வந்து பஞ்சாப் பத்தி பேசுறது. பட் பிரவீனோட ஜாப் டெய்லியே பஞ்சாப் தான். அவருக்கு டெய்லி ஒரு பண்ணு விட்டுக்கிட்டு இருக்காரு. பஞ்சாப்ல வந்து பிரவீன் வந்து ஒரு கிங். சோ அப்படி பார்த்தா அவர் ஒரு பஞ்சாப் கிங் அவரு. அதனால பஞ்சாப் ஓனரான பிரீத்தி சிந்தா அவர்களிடம் இவருக்கும் ஒரு 10 கோடி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்பது. இப்ப நீங்க பேசுறதுல இது மட்டும் தான் சூப்பரா இருக்கு. ஜிகே எனக்கு கேட்கணும் ஒரு, இப்ப நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து மேட்ச் பாக்குறீங்க, அதாவது கான்டினென்ட் டு கான்டினென்ட்ல இருந்து மேட்ச் பாக்குறீங்க. போன மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் நடந்துடுச்சு. இந்த மேட்ச் வந்து இப்ப ஒரு வார கேப் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் முழு பிரேக் கிடைச்சு இங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பாஸ்கெட் பால்லாம் ஆடி ரெடியா இருக்காங்க அடுத்த மேட்சுக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன? இப்ப பிகேஎஸ் பமல் கே சம்பந்தத்தோட என்ன பண்ண போறாங்க? பம்மல் கே சம்பந்தம் வந்து இப்போ நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க, அதே கிரவுண்ட்ல வந்து பஞ்சாப் வந்து 221 அடிச்சிருக்காங்க, சிஎஸ்கே வந்து 189 தான் அடிச்சது அதே கிரவுண்ட்ல அப்படின்னு. பட் முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பஞ்சாப் வந்து யாரோட அடிச்சாங்க 221? ராஜஸ்தான் ராயல்ஸ். போன வாட்டி 8th பொசிஷன். அது இந்த சிவாஜில வந்து விவேக் சொல்லுவாரு 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் 7டான்னு. அந்த மாதிரி 2020 டேபிள் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 6க்கு அப்புறம் 7டா, சிஎஸ்கேக்கு அப்புறம் 7டான்னு பார்த்தா 8th பிளேஸ்ல ஒரு டீம் உட்காந்துருக்கு. சிஎஸ்கே வந்து போன வருஷம் ரன்னர் டெல்லியோட அடிச்சிருக்கோம். நாங்க ரன்னரோட அடிச்சிருக்கோம். அவங்க ராஜஸ்தான் மன்னர் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் 8th பிளேஸ் இருக்கவங்களோட அடிச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா எப்படி தெரியுமா இருக்கு? அவங்க வந்து 7வது பாஸ். பட் நாங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ரா. பாஸ் பெருசா ஃபெயிலர்ஸான்னு கேட்டா என்ன சொல்றது? அவங்க 7வது பாஸ். பட் நாங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில். சோ இட் இஸ் ஓகே. அடே வண்டுருட்டான் தலையா, அவன் எஸ்எஸ்எல்சி ஃபெயில்டா, நீ 8வது பாஸ்ரா. அந்த மாதிரி கலகிட்டீங்க. அந்த மாதிரி. சோ அது வந்து கம்பேரிசனே கிடையாது. சோ அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்டரி. பிரவீன்குமார் என்ன சோகத்துல இருட்டுல போயிட்டாரு? ஆமா, பிரவீன் வந்து இருட்டு அறையில் முரட்டு கூத்துன்னு நினைக்கிறேன். பிரவீன் என்னாச்சு, ஏன் இருட்டுக்கு போயிட்டீங்க? பிரவீன் கிளம்பிட்டாரு. சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்படி நிறுத்த போறீங்க? மஞ்சள் சட்டையை போட்டு வந்திருக்கீங்க, எப்படி நிறுத்த போறீங்க அதை சொல்லுங்க. அது வந்து நம்ம போன வாட்டியே சொன்ன மாதிரி தான். ஒரு மேட்ச் தோத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து முதல்வன் ஸ்ட்ராட்டஜி போட்டு டீம் எல்லாம் வேற எடுத்திருக்கோம்.
அதனால ஐ திங்க் வில் டெஃபினெட்லி ஹேவ் அ குட் கேம். போன வாட்டி என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா தோனி வந்து டாஸ்லயே கரெக்டா சொன்னாரு வாங்கடையில வந்து டிஃபெண்ட் பண்றது கஷ்டம்னு. பட் பவர் பிளே ஃபுல்லா நம்ம ஆளுங்க டிஃபெண்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க 6 ஓவரும். ஸோ சிஎஸ்கேவோட ரன் ரேட் இன் ஜென்ரல் பவர் பிளேஸ்ல ஹஸ் பீன் வெரி லெஸ். அது பஞ்சாப் ரன் ரேட்டோட கம்மியா இருந்தா பரவாயில்ல, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கம்மியா இருக்கு, கொஞ்சமாவது அடிக்கணும். ஸோ அது வந்து ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் டெஃபினெட்லி நீட்ஸ் டு பி ஃபிக்ஸ்ட். அதனால ஹோப்ஃபுல்லி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பரவாயில்ல, இன்னொரு பேச்சு என்ன இருக்குன்னா, ஏப்ரல் 10 சாட்டர்டே டெல்லியோட நடந்த மேட்ச் அன்னைக்கு டிவிலே சொன்னாங்க ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லதுன்னு. அதான் ரிஷப் பண்ண டீம் வின் பண்ணிருக்கு. வந்து அப்படியே வேற மாதிரி இருக்கு. அதனால யார் சார் நீங்க? அதனால சிஎஸ்கே போன வாட்டி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தோம். அதனால இந்த முதல்வன் ஸ்ட்ராட்டஜி போட்டு டீம் எல்லாம் பயங்கரமா அப்படியே ஒரு காம்பினேஷனா எடுத்திருக்கோம். பஞ்சாப் வந்து அவ்வளோ பேட் சிச்சுவேஷன்லாம் இல்ல, போன வருஷம் டீசென்டா தான் இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பொசுக்குன்னு பேரை மாத்திருக்காங்க. பேரை மட்டும் மாத்தினது எப்படின்னா, இந்த கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏய், பேரை மாத்திட்டு வந்து என்னையா பண்ண போறீங்க? அதுவும் அவங்க டீம்லயும் முருகன் நம்பால் இருக்காரு, முருகன் அஸ்வின். பஞ்சாப்ல இருக்க நம்ம முருகன் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் டீம்ல இருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட இந்த தசாவதாரம்க்கு அவதார் சிங் வேஷம் போட்ட மாதிரி தான் கமலுக்கு. வெளியில சொல்லிக்கலாம் நான் பஞ்சாப் டீம்னு, பட் பூஞ்ச பார்த்தா நம்பாலுன்னு தெரிஞ்சிடும். ஷாருக் கான் ஒட்டிங்க பாருங்க. ஆமா, ஷாருக் கான் பிரீத்தி சிந்தான் ஒரே என்டர்டெய்னர்ஸ் தான் டீம் ஃபுல்லா. ஆனா அவங்க டீம்ல வந்து நிறைய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹேஸ் a really good lineup. எல்லாருமே அவங்க ஓனர் பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி கான்பிடென்ட்டா ஒரு ஷாட் கும்கும்னு நல்லா அடிச்சுட்டு இருக்காங்க. சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, பஞ்சாப் போன வருஷம் எக்ஸ்ட்ராடினரி ஆனாங்க. ஜஸ்ட் ஒரு நூல் அளவுல ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் குவாலிஃபை ஆகல. பட் அப்படி பார்த்தோம்னா கடைசி 4 டீமுமே ஜஸ்ட் மிஸ், ஒரு வின் இருந்தா குவாலிஃபை ஆயிருப்பாங்க எல்லாருமே. பட் அதை வச்சு பார்க்கும்போது பஞ்சாப் ஆக்சுவலி சரியான சைடு. நிறைய பேர் வந்து டார்க் ஹார்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. டார்க் ஹார்ஸ் கமெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அண்ட் ஐ டெஃபினெட்லி அக்ரி. ஏன்னா ஒரு டைம்ல போன வாட்டி தேர் வேர் லாட் ஆஃப் பீப்புள் ஈவன் சப்போர்ட்டிங் பஞ்சாபும் ஒரு வாட்டியாவது வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அண்ட் பஞ்சாப் வந்து இந்த வாட்டிலாம் ஆக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா தே கேம் வித் தி பிக்கஸ்ட் பர்ஸ். நல்லா அருணாச்சலம் படத்துல வர மாதிரி 1/2 மணி நேரத்துல 50 கோடி செலவு பண்ணணும்னு வந்து கும்முன்னு உட்காந்துட்டாங்க. யார் எடுக்கிறதுன்னு அந்த டீம்ல பாத்தீங்கன்னா தீபக் கோடாலும் பாவம், உண்மையிலே சின்ன கல்லு பெத்த லாபம். 50 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க போன வாட்டி. அவரை முருகன் மட்டும் என்ன 20 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. 4 வருஷமா வந்து எப்படி உழைக்கிறாரு பாருங்க. யாரு? முருகன். நீங்க தான் சொன்னீங்க. சோ தே ஹேவ் a really really strong team. அதுல வந்து டவுட்டே கிடையாது. சோ it will be a good match இந்த வாட்டி. என் இனிய ஃபேன்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட் இன்னைக்கு மட்டும் என் நகைச்சுவை உள்ள இனிய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். ஜிகே வந்து கலக்கிருக்காரு. ஜிகே ஆனா பார்ட்டிங் நோட் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சொன்னீங்க அருணாச்சலம் படத்துல வந்த மாதிரி 50 கோடி கொடுத்து 1/2 மணி நேரத்தை செலவு பண்ணோன்னு. அதுல ஒரு சின்ன மாற்றம், 30 கோடி கொடுத்து 300 கோடி. அதுவும் இங்க நிலவரம் தான். ஐபிஎல்ல 30 கோடி நீங்க செலவு பண்ணி டீம் எடுத்தீங்கன்னா 300 கோடி வருஷ கடைசியில கொடுத்துருவாங்க. அதனால கரெக்டா இது அருணாச்சலம் படம், அருணாச்சலம் பிரசன்ஸ் ஐபிஎல் அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். இதுக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் இனிய ஃபேன்ஸ் டுடே. தேங்க்ஸ் ஜிகே. அபி தாட்ஸ்? நிஜமா கலக்குறாங்க. இந்த அதான் சொல்றேன்ல, எனி ரீசன் ஒரு சென்னை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றது, அதுதான் இந்த சென்னைங்கிற ஒரு எமோஷன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கு அது இருக்கே. அது வந்து அது ஒரு நாள் 2 நாள்ல இல்லைங்க. அது வந்து ஒரு 2000 அதான் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் அப்படின்னா 2009ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபேன் என்கேஜ்மெண்ட் எல்லாமே வந்து அன்னில இருந்து இன்னி வரைக்கும். இந்த தோனி வந்து தரம்சாலால இப்படி குத்துனாரு, அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த லவ். அதுதான் லவ். போதுமா? எல்லாருமே எப்படி ஒரு பஞ்ச், ஒரு ப்ரொடியூசர்ஸ் டிலைட் ராவி. சரி, எனிவே பிரவீன், அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணவா? அடுத்த ரவுண்ட் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த ரவுண்ட் வந்து ராக்கி பாய் இம்பாக்ட். கரண்ட் வந்துருச்சு. சோ நல்லா இருந்துச்சு லைட் வர. ஆமா, ராக்கி பாய் சொன்னோனே கரண்ட். Okay, KGF Rocky Boy Impact Player of the Day. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மங்களகரமா மஞ்சள் போட்டு வந்திருக்காரு பிரவீன். சொல்லிடுங்க யார் அது ராக்கி பாய் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே? சார், அவரோட பேரை சொல்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு கவிதையை எழுதி வச்சிருக்கேன் இப்போ. சோ அந்த கவிதையை தான் இப்போ அவர்தான் சிஎஸ்கேக்கு ஆட போறாரு மெயினா. பஞ்சாப் போலிங் அட்டாக்குக்கே அது ஆயிடும் பெரிய ஸ்டெயினா. அதே லைன்ல திருப்பி சொன்னோம், அப்பதான் கவிதை. அவர் தான் சிஎஸ்கேக்கு ஆட போறாரு மெயினா. பஞ்சாப் போலிங்
அட்டாக்குக்கே அது ஆயிடும் பெரிய ஸ்டெயினா. அவரோட எஃபர்ட்ஸ் எதுவும் போகாது வீணா. போன மேட்ச் நொண்டிட்டு நடந்தாரு. அவர் கால்ல என்ன பெயினா? ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க லைனா, அத முதலாளா நிக்கிறதுங்க நைனா. அமலா பால் நடிச்ச படம் மைனா, இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே எங்க சின்னத்தல சுரேஷ் ரெய்னா. ரைனா வாங்கிக்கோ, ரைனா 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 அப்படின்னு 3 தடவை பேக்ரவுண்ட் குரல்ல வரணும் எக்கோவோட. இதை நீ எப்படி மேட்ச் பண்ண போற? இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே ரைனாவோ இல்லையோ, பட் ஆனா இதை வந்து மேட்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம். கேஜிஎஃப் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டேல என்னால வந்து இது மேட்சே பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவர் வந்து ரைனா, மைனா, சைனா அப்படின்னு ஒரு 4 இங்கேதோ பயங்கரமா ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காரு. சரி அபி இம்பாக்ட் சொல்லு. பிளேயர் ஆஃப் த டே. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே இந்த ஷோல வந்து அவரை பத்தி பேசியிருக்கேன். அவர் வந்து நான் ஆக்சுவலி ரித்துராஜ் கெய்க்வாட் எடுக்கலான்னு இருந்தேன். பட் அவர் வந்து ஒரு சிஎஸ்கே பிளேயர் எடுத்ததுனால நான் ஒரு பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர் எடுக்கிறேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செம்மையா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ கோ ஃபார் கேஎல் ராகுல். மறுபடியும் கேஎல் ராகுல் வந்து வாங்கடேல செம்ம ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு, செம்ம நம்பர்ஸ் வச்சிருக்காரு. அவர் ஆப்வியஸ்லி ஐபிஎல்னு வந்தா வந்து ஒரு வேற லீக்ல விளையாடுறாரு. ஸோ கேஎல் ராகுல் நான் போறேன் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே. ஏன்னா சி பிரவீன் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை. அவர் வந்து his bat will do the talking for me, பிரவீன். இது பேட் வில் டூ த டாக்கிங். கவிதையே தெரியுமா அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு கவிதை சொல்லி நீங்க வந்து அழகா பிரவீன் ஜெயிக்க போறாரா ரைனா பேரை சொல்லின்னு பாத்துலாம். ரைனாவா ராகுலா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னே மட்டும் சொல்லி ஆசைப்படுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி செமிஸ்டர் எக்ஸாம்க்குலாம் போவோம் பிரவீன். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் இன்ஜினியரிங் செமிஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் பத்தி. அதுல இந்த 5 16 மார்க் கொஸ்டின்ல ஒரு 16 மார்க் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துருச்சுன்னா இந்த பார்டர் லைன்ல பாஸ் ஆறவங்கலாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அப்பா ஒரு கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ்டா, நீங்க பாஸ் ஆயிலாம்டா, 30 மார்க் எடுத்தா போயிடலாம், 46 வந்துருண்டா, அந்த மாதிரி கணக்கு போட்டு போயிடலாம். அதே மாதிரி வான்கடே ஸ்டேடியம்ல பேட்ஸ்மேனை தவிர யாரும் பாக்குறதே இல்ல. அதனால இந்த மேட்ச்ல ஒரு போலர் எங்கேனாவது அவுட் ஆஃப் சிலபஸா வந்து இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே இருக்கக்கூடாதா அப்படின்னு பழனிக்கு நான் பால் காவடி எடுக்கிறேன். ஜிகே வந்து சொன்னாரு பஞ்சாபுக்கே பால் காவடி எடுத்தாலும் நடக்காதா அப்படின்னு. நான் பழனிக்கு பால் காவடி எடுக்கிறேன் ஒரு போலர் வான்கடையில் விக்கெட் எடுத்தானா. ரைட், ஓகே. அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ராகுலா ரைனாவா இல்ல பழனிக்கு பால் காவடியா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்காங்க. பட் இந்த ரவுண்ட் உங்களுக்கு என்ன தெரியும்? மாஸ்டர் பேட்டில், மாஸ்டர் மேட்சப் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாஸ்டர் பேட்டில் போன தடவை என்ன நடந்தது இந்த மாஸ்டர் மேட்சப்ல? ஒருத்தர் சொன்னாரு பும்ரா வர்சஸ் போலர்ஸ் அப்படின்னாரு. இன்னொருத்தர் சார் எங்க சார் நீங்க எங்க சார் அந்த மாஸ்டர் மேட்சப் போன தடவை யார் சார் சொன்னீங்க நீங்க? எங்க அந்த லெஃப்ட்ல பாக்குறீங்க? சரி, ஓகே. மாஸ்டர் மேட்சப் ஆஃப் த டே பும்ரா வர்சஸ் த போலர்ஸ்ல ஜெயிச்ச அபினவ் தான் இப்ப சொல்ல போறாரு. யார் அபி மாஸ்டர் மேட்சப் ஆஃப் த டே? நான் திருப்பி இன்னொரு ஃபாஸ்ட் போலர் போறேன். என் தலைவன் ஷார்துல் தாக்கூரோட போறேன். அவர் வந்து ஒரு மேட்ச் வந்து அடி வாங்கினாரு. போன மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கினாரு அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். he will come back strong. ஏன்னா வந்து ஒரு ரீசன்ட் பாஸ்ட்ல வந்து நான் ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன் ஷார்துல் தாக்கூருக்கு. ஏன்னா அவர் வந்து ரஞ்சி டிராஃபி ஆடும்போது ஒரு ப்ராப்பர் ஸ்விங் போலரா, ஒரு ஒர்க் ஹார்ஸ் போலரா இருந்தாரு. பட் அவர் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அவருக்குள்ள கேம்குள்ள எடுத்துட்டு வந்து ஒரு நக்கிள் பால், ஒரு பவுன்சர், ஒரு ஸ்லோவர் பால், இது எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைன் அப். ஸோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா மேட்ச் அப் அப்படின்னா ஷார்துல் தாக்கூர் வெர்சஸ் கிறிஸ் கெயில், இல்லைன்னா ஷார்துல் தாக்கூர் வெர்சஸ் அந்த டாப் ஆர்டர் ஒரு செம்மையா இருக்கும். ஏன்னா வந்து அவங்களும் வந்து அடிக்க போறாங்க. ஷார்துல் வந்து அவரோட சேஞ்ச் ஆஃப் பேஸ் அது எல்லாமே யூஸ் பண்ண போறாரு. ஸோ நல்லா இருக்கும் பார்க்க. இதுதான் அந்த மேட்ச் அப் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. இல்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியாது. ஷார்துல் தாக்கூர் வந்து சிம்புவோட மிகப்பெரிய ஃபேன். சிம்பு பாத்திருக்கா இப்படி இப்படிலாம் டான்ஸ் ஆடுவார், இப்படி இப்படிலாம் பாத்திருக்கா. அந்த மாதிரி எல்லா விரல்லையும் பால் போடுறான். போன தடவை இப்படி ஒரு ஆம்பால் போட்டான் மிடில் ஃபிங்கர்ல. இப்படி இந்த மாதிரி எப்படி ஒரு ஆம்பால் நான் பார்த்ததே கடை. ஆஸ்பினரே இந்த கையில தான் இப்படி ஆம்பால் போடுவா. இப்படி ஆம்பால் போட்டு விக்கெட் எடுத்தான் இங்கிலாண்டோட. ஸோ சிலம்பரசனுக்கு பயங்கர ஃபேன். அப்படி இப்படி இப்படி இப்படியே வந்து டான்ஸ் ஆடி போலிங் போடுற ஷார்துல் தாக்கூர் வந்து சிலம்பரசனோட ஃபேனுங்கிறது நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரைட் பிரவீன், உங்களுக்கு என்னது ஆம்பல முடியல. இப்ப அவரு சொன்ன மாதிரி தாக்கூர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது நீங்க 2 டவுன்ல நீங்க ஹூடா விட்டாலும் சரி, பூரம் விட்டாலும் சரி, ஷார்துல் கலப்பார். சோ அதுதான் என்னோட பாயிண்ட். பட் ஆனா நான் என்னோட மேட்சப் வந்து பாத்தீங்கன்னா 2 வச்சிருக்கேன். ஒன்னு வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி தான், ஷாமி வர்சஸ் ருத்துராஜ். நான் ஷாமி இல்ல பூதம் அப்படின்னு சொல்லிட்டு போலிங் போட்டாலும் ருத்துராஜ் ஜெய்க்வாட். பட் மெயினா சொல்ல போறது ஜெய்க்வாட் கண்டிப்பா. சரி, மெயினா பார்க்க போறது வந்து கெயில் வர்சஸ் மொயின் அலி. என்னதான் போட்டாலும், அதாவது கெயிலுக்கு வந்து ஷார்துல் தாக்கூர் போடுவாரு, சாஹர்லாம் போடுவாரு. கடைசியில விக்கெட் எடுக்க போறது, கெயில ஜெயில தள்ள போறது நம்ம மொயின் அலி தான். சோ
இது போன மேட்ச் மாதிரி பொலார்ட் விக்கெட்டை வந்து ரசல் எடுப்பாருன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த தடவை கெயிலோட விக்கெட்டை நம்ம அலிபாய் எடுத்து வலிமை அப்டேட் நம்ம எல்லாருக்கும் தருவாருன்னு நம்புவோம். ஓகே, வலிமை தராரோ இல்லையோ, அந்த அப்டேட் தராரா இல்லையாங்கிறது மட்டும் கண்டிப்பா இந்த மேட்ச் பார்த்துடலாம். சரி, மாஸ்டர் பேட்டில் ஆஃப் த டேல 2 பேர் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் பிரவீன் மட்டும் 2 பேட்டில் எடுத்திருக்காரு. ஏன்னா போன தடவை தோத்துட்டாரு, அதனால அதை கவர் பண்றதுக்காக 2 எடுத்திருக்காரு. இது மிஸ் ஆனா அது ஹிட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ட் எடுத்திருக்காரு. பரவாயில்ல, அவர் எப்படி பார்த்தாலும் ஒரு காமெடியன் தானே. என்னதான் இருந்தாலும் அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கதானே செய்யுது. கரெக்டா வந்துருச்சுன்னா இந்த தீ எரியற மாதிரி ஒரு ஸ்மைலி ஒண்ணு இருக்குல்ல, அது எல்லா இடத்துலயும் போட்டு எல்லா இடத்துலயும் இந்த தீ எரிஞ்சுனே இருக்கு. ஏங்க சென்னை வெதர் அந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றேன்? இல்லடா, அது சொல்லுவாங்கல்ல, உள்ள பர்னிங் ஃபயர் அப்படின்னு, இன்சைட் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அப்படிதானே பிரவீன்? ஆமா, அதுவும் நான் அடிச்சு போடுறதுலாம் ஒர்க் அவுட் ஆக்ஷன் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா ஃபயர் வெட்டி எல்லாம் போட வேண்டியதுதான். எனக்கு பிரஷரே கிடையாது. நம்ம 2 பேரும் சொன்ன நேரம் சென்னையில பால் கூரைக்கு போகுது. அன்னைக்கு ஒரு அப்புறம் சூரியகுமார் அதுதான் சொன்னே நான் நினைச்சேன். சரிடா, முதல் மேட்ச் நம்ம சொன்னோம். ஐயோ, எல்லா மேட்சும் வெள்ள அடிக்கிறாங்களே, என்ன ஒண்ணுமே புரியலையே. எவ்வளவோ பயனடைகிற விஷயங்கள்லாம் நம்மளும் சொல்றோம். ஆனா இந்த பாயிண்ட் எல்லாம் மட்டும் கரெக்டா நோட் பண்ணி ட்விட்டர்ல டேக் வேற பண்ணிடுறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, சொன்னதுல இருந்து ரோடு போகுது பால் அப்படின்னு. ரோட்ல யாரும் இருக்கிறது இல்ல, அதனால அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனிவே ஷோ நிறைவே கொண்டு வந்துருவோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டெஃபினட்டா வலிபாய்ங்கிற ஆக்சுவலி அலிபாய்க்கு போல வலிபாய்னே வச்சுக்கலாம். வலிமை அப்டேட் பிளஸ் வலிபாய். ஓகே, தேங்க்யூ so much for joining us on Mummy Returns. டெஃபினட்டா ஃபேண்டசி டீம் பாருங்க, யார் ஜெயிக்கிறோன்னு பாருங்க. நீங்களும் ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் பயனடைங்க. தேங்க்யூ.